12th தமிழ் தேவாரம் திருஞான சம்பந்தர் எழுதிய தேவாரம் அப்படின்ற டாப்பிக்கில் திருமயிலாப்பூர் பற்றி, அதாவது மயிலாப்பூர் பற்றின சிறப்புகளும் அந்த மயிலாப்பூரில் கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். இது ஏற்கனவே நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. ஐப்பசி மாதம் ஓண விழா, கார்த்திகை மாதம் விளக்கு திருவிழா, மார்கழி மாதம் திருவாதிரை விழா, தை மாதம் தைப்பூச விழா, மாசி மாதம் கடலாட்டு விழா, பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா. இதில் ஓரளவுக்கு அந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது ஆன்சர். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் உங்களால். இது மட்டும் இல்லாமல் மயிலாப்பூரின் சிறப்புகளும் இருக்குது. இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த ஊரோட சிறப்புகள்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனிச்சுக்கோங்க. மடலார்ந்த தெங்கின் மயிலை, இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை, கற்றார்கள் ஏத்தும் கபாலிச்சரம், கண்ணார் மயிலை கபாலிச்சரம், கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம், மங்குல் மதித்தவழும் மாடவீதி மயிலாப்பூர், ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை. இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா லைன்ஸ்லையுமே மயிலை மயிலின்ற வார்த்தை வருது. ஸோ நீங்கள் மயிலாப்பூர் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கற்றார்கள் ஏத்தும் கபாலிச்சரம்னு வந்திருக்கு. இதில் மோஸ்ட்லி மயிலையும் ஞாபகம் வச்சுக்கலாம், கபாலிச்சரம் அப்படின்ற வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே மயிலாப்பூருடைய சிறப்புகள். அதே போல் மயிலை பதிகத்தில் காணப்படும் விழாக்களும் அந்தந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரியே ஆன்சரும் வருது இல்லைங்களா. இப்போ தை மாதம் தைப்பூச விழா, பங்குனி மாதம் பங்குனி உத்திர விழா, கார்த்திகை மாதம் எப்போவுமே நமக்கு தெரியும் விளக்கு திருவிழா, மார்கழி மாதமும் தெரியும் திருவாதிரை கொண்டாடுவாங்க, திருவாதிரை திருவிழா கொண்டாடுவாங்க அந்த விழா. ஸோ இந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வருது. மோஸ்ட்லி இதிலேருந்து கொஷின்ஸ் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இந்த டாபிக் இருக்குது. ஸோ இதை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.